Hello everyone, welcome to Perfect Ingredients with another recipe. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹாட்டான சம்மருக்கு கூலான ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க்னா வாட்டர்மெலான் ஸ்மூத்தி, தர்பூசணி ஸ்மூத்தி இல்லைனா மில்க் ஷேக் சொல்லலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் சப்ஜா விதை எடுத்திருக்கேன். வாட்டரில் சோக் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதை தனியாக ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்லலாம் சோக் ஆகிடும். இப்போ தேவையான அளவுக்கு தர்பூசணி பழத்தை எடுத்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விதை பிடிக்கலைன்னா அது தனியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஸ்மூத்தினால் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண போகிறது இல்லை, வடிகட்ட போகிறது கிடையாது. அதனால் விதை பிடிக்காதவங்க விதை செப்ரேட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கார்னிஷிங்காக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கார்னிஷிங் செப்ரேட்டாக வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறத ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 ml பால் ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணுறவங்க சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஸ்வீட்னஸாக இருக்கிறதுனால நான் சுகர் இப்போ ஆட் பண்ணலை. ஸோ இதை நான் ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். விதையோடு தான் அரைச்சேன். பட் ஆனால் இதில் பாருங்கள், அவ்வளோவா விதையே இல்லை, நல்லாவே விதை மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ கார்னிஷிங்காக சப்ஜா விதையை நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வாட்டர்மெலானையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப டேஸ்டியான ரெஃப்ரெஷிங் வாட்டர்மெலான் ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching Perfect Ingredients. Please subscribe for more recipes.